சக்தி திருவடி சரணம் ஆக்கமும் ஆன்மீகமும் ஒரு அற்புதமான தொழில் நேர்களே மகாபரிவா திருவடிகளை சரணம். இப்போ ஒரு தம்பதியினருக்கு ரொம்ப நாளாக குழந்தை கிடையாது. அப்போ அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் தண்ணி எடுக்கிறதுக்காண்டி இந்த தாயார் அம்மையார் போயிருக்காங்க. ஒரு கீரி கொட்டி பார்த்துருக்காங்க. அதுக்கு அம்மா கிடையாது, இறந்துருச்சு. கடந்ததை பார்த்து இந்த கீரியை இவங்க ரொம்ப வளர்த்து வந்தாங்க. பயம் இல்லாமல் அதுவும் நல்லா பழகிடுது. குழந்தையாட்டம் பாவிச்சு வந்தாங்க. அப்போ இந்த அம்மையார் ரொம்ப நாள் கழித்து கன்சீவ் ஆகிட்டாங்க. குழந்தை வந்துருக்கு. அவங்க ஒரு பட்சிகள் ஏதாவது ஒன்று வளர்த்தா ஒரு இது வந்துடும் அப்படின்ட்டு சொல்லுவாள். குழந்தையோ இதுவோ ஏதோ ஒன்று நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் அது அடுத்த விஷயம். கடவுள் நினச்சா தானே ஓகேவா. அப்போ கன்சீவ் ஆகவும் அழகான ஆம்பளை பையன் இருந்தது. இப்போ ஊரில் இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க, இனிமேல் நீ கீரியை வச்சுக்காத, எங்கேயாவது போய் கண்காணாமல் போட்டு இனிமேல் இருக்க ஆபத்து, குழந்தை ஏதாவது கடிச்சிட போகுது அப்படின்னு எல்லா பேர் சொல்கிறாங்க. இப்போ இந்த அம்மையார் ரொம்ப யோசிக்கிறான், என்னடா பண்ணணும் அப்படின்னு. ஒரு தடவை மகாபெரிவாட்ட போய் குழந்தை இல்லைன்னு கேட்குறப்ப குழந்தை சீக்கிரம் வந்துடும், நல்லபடியாக ஆசீர்வாதம் பண்ணிப்பா இந்த கீரியை சத்தி சொல்லியிருக்கா பெரியவா. பெரியவாக்கு தான் எல்லாமே தெரியுமே, என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியுமே. ஒரு சொட்டு கண்ணீர் ஜலம் வந்ததா, ஏன் அந்த ஜலம் அப்படின்ட்டு கீரியை நினச்சி ஜலம் வந்தது. அப்போ என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேரில் இந்த அம்மையாக தண்ணி எடுக்கிறப்ப வேகமாக ஒரு வீட்டில் ரத்தமாக இருந்தது நான் பார்த்தேன் அப்படின்னு இருக்காங்க. பக்கத்தில் பார்த்தவங்க இந்த அம்மா கூட வேகமாக குடத்தை தூக்கிட்டு தண்ணி வர்றப்ப குழந்தைகிட்ட ரத்தம் இருந்ததுன்னா பார்த்துருக்கோம். இந்த கீரி தான் என்னமோ செஞ்சுருக்கு அப்படின்ட்டு அந்த தூக்கிட்டு வந்த குடம் இருக்குது பாருங்களேன், நச்சுன்னு கீழே போட்டாள். அது யதார்த்தமாக கீழே போட்டதா இல்லை அந்த கீரியை நினச்சி போட்டாளான்னு தெரில. கீரியோட தலையில் போட்டு ரத்தம் கொல்வளவுன்னு வருது. அப்போ வேகமாக அந்த கீரி போய் என்ன செஞ்சதுன்னா அந்த பாம்பை கொண்டு காமிச்சிடணும். ஆகான தப்பு பண்ணிட்டேனே, உண்மையை சந்தேகப்பட்டுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அது மடியிலேயே அம்மையார் மடியிலே கீரி இறந்துருக்கு. அந்த கீரி இறந்த வேதனையில் அம்மையார் இறந்துட்டா. ஆக அனாதை யார்? குழந்தை தான் அனாதை. ஆக கர்ம வினைங்கிறது எது மூலமாக வேணாலும் வரலாம். அட்டையில் நம்ம கர்ம வினையை குறைச்சிக்கணும் அப்படின்னா ஆன்மீகமும் நல்ல விஷயங்கள், நல்ல பாசிட்டிவான இதை வச்சுக்கணும், நல்ல ஒரு தொண்டு செய்யணும் நேர்களை.